வணக்கம் இனிய நண்பர்களே, அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மலரட்டும். இந்த பதிவில் அழகு, அதாவது இது மனித குலத்துக்கு மட்டுமே இறைவன் அளித்த வரம். இயற்கையின் படைப்பிலே கோடானு கோடி ஜீவராசிகளும் மனித இனமும் படைக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு அமைப்புகளாக பரிணாம வளர்ச்சி பெறுகின்றன. மனித குலத்திலும் அப்படித்தான். மனிதர்கள் அனைவரும் ஒரே முக அமைப்பை பெற்றவர்கள்தான் என்றாலும் அதில் சில முகங்கள் உடலமைப்பு காண்போரை ஈர்க்கும் விதத்தில் அமையப்பெறுகிறது. இதைதான் ஆன்றோர்கள் சாமுத்திரிகா லட்சணம் என்று குறிப்பிட்டு கூறியுள்ளனர். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் மாதவியையும் கம்பர் ராமாயணத்தில் சீதையையும் இந்த சாமுத்திரிகா லட்சணங்களுக்கு உட்பட்டே அவர்களின் அழகை வர்ணித்துள்ளார்கள். பொதுவான உடல் தோற்றமாக சரீரம் பளபளப்பாக இருந்தால் தனவந்தானாக இருப்பான். மிருதுவாக இருந்தால் சுகபோகங்களை அனுபவிப்பவன் மன தெளிவு பெற்றவனாகவும் பலசாலியாகவும் இருப்பான். சரீரம் பிரகாசமாகவோ ரம்யமாகவோ இருந்தால் அவன் சுகத்தை அடைபவனாகவும் காரிய சித்தி உடையவனாகவும் இருப்பான். பொன் நிறத்தையோ பிழம்பின் சாயலையோ தாமரை பூவின் நிறத்தையோ பெற்றிருந்தால் பலவானாகவோ திடகாத்திரனாகவோ தைரியசாலியாகவோ திகழ்வான். சரீரம் அழுக்காகவும் கருப்பாகவும் கெட்ட நாற்றத்தை உடையவாகும். கருப்பு என்பது மனக்கருப்பு என்று தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது. இப்படி இருந்தால் அற்பாயுள் உடையவனாவான். மேலும் ஏழ்மைப்பட்டவனாகவும் வியாதியஸ்தனாகவும் அதிர்ஷ்டமற்றவனாகவும் திகழ்வான். ஸ்படிகம் போன்ற சரீரத்தை பெற்றவர்கள் சிறந்த கௌரவத்தை அடைவார்கள். அடுத்து வரும் பதிவில் தலை முடி பற்றி காணலாம்.